சக்ஸஸ் மீட்டு பண்ணியிருக்கோம் நாங்கள். அவங்களுடைய ரங்கஸ்தானம்லேருந்து அன்டே சுந்தரானிக்கு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தில் மூலமாக தமிழ் ஆடியன்ஸுக்கும் மிக நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றது. அதை சாத்தியப்படுத்தின கீர்த்திக்கு என்னுடைய அன்பும் எப்பவுமே இருக்குது. Niket, I have to tell you that somebody came and told me today இந்த படத்தில் நீங்கள் அழகாக தெரிஞ்சீங்க அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் நிக்கேத் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கேரக்டர் கொடுக்குற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த கேரக்டரில் நான் அழகாக இருக்கணும் அப்படின்றது கீர்த்தி டிசைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஐ டிரான்ஸ்லேட் இட் டு யூ லேட்டர். பிகாஸ் அவங்களுடைய நான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், ரங்கஸ்தானம்லேருந்து ஒரு சின்ன இழையோடைய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அண்டே சுந்தரம் கூட அதே மாதிரி இருந்தது அப்படின்றது. ஸோ கிரேட் ஒர்க். தட் வே நீங்கள் இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் மச் மோர், இட் ரீச்சஸ் மோர் பீப்புள் அப்படின்றத நீங்கள் சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது. அண்ட் டு கம் டு அவர் கீர்த்தி, இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறேன், இப்படி தான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு புது டைரக்டர் சொல்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப சேஃபாக வரணும்னு நினைப்பாங்க. ஒரு கமர்ஷியலாக ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி படங்கள் வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ தைரியமாக நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த தைரியத்துக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் பிரதீப். அவர் அந்த தைரியத்தை கொடுத்தாரு. நீ வாப்பா, நீ இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியா, நான் பாரு கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னது ரியலி குட். யூ டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த படத்தில் நான் ப்ரொமோஷன்ஸுக்கு வர முடியல, அந்த நேரத்தில் என்னால் வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிருந்த விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் நல்ல டைரக்டர், ஹீஸ் காட் ஸ்க்ரீன் பிளே சென்ஸ் அவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆஸ் அன் ஆக்டர் நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஷார்ட் ஒரு சீன் பண்ணிட்டு இருப்போம். அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவரும் பேசிக்கிட்டே பூனைக்கு பால் கொடுத்துட்டு அது பூனையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ நான் ஒரு கத்துவேன், யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அது டிசைன் பண்ண விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பேசிக்கிட்டே போய் மேன்னு சொல்லி என்னை திரும்பி பார்ப்பாரு. தட் வாஸ் டோட்டலி ஹிஸ் ஐடியா. இப்போ அதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸுடைய டிசைன் அப்படின்றது எப்படி ஆடியன்ஸுக்கு போய் சேரப்போகுது அப்படின்றதுல ஒரு அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது ஆஸ் அன் ஆக்டர். அந்த ஒரு சீனில் எனக்கு புரிஞ்சது, நீங்கள் ஃபுல் படத்தில் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் என்னென்ன மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் யோசிக்க முடிஞ்சதுனால கிரேட் கோயிங் தட் இஸ். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸஸ் இருக்கணும். அந்த பிடிச்சவங்க மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது பிரதீப் ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்தது எங்கள் மமிதா, திஸ் டியர் ஆக்டர், அவ்வளோ தூங்கிடுவாங்க நடுவில் அவங்க. ஏன்னா அவ்வளோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. பட் படத்தில் பார்க்கும்போது யூ டிட் வாட் அ கன்சிஸ்டன்சி. அண்ட் இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலாக உங்களது தான் ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர்ஸ் இருந்தது. பட் உங்களை பார்த்தா உங்கள் மேலே கோபம் வந்துருமோ அப்படின்னு இருக்கும்போது, ஆனால் உங்கள் மூச்சு பார்த்தா யார் கோச்சிக்க முடியும் அப்படியான ஒரு, பிகாஸ் இட் வாஸ் வெரி ஆனஸ்ட். என்னை ரொம்ப பொறாமப்பட வச்சது சரத் சார் தான். நான் ஷூட்டிங்லேயே சொன்னேன், சார் உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல சார், எங்களுக்கு ஒரு அம்மா கேரக்டர் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருங்கன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு பாருங்கள் எப்படி கேரக்டர்ஸ் வருதுன்னு பொறாமையோட இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். பட் நிஜமா சார், இந்த கேரக்டரை உங்களை மாதிரி யாருமே ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அது எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமா இல்லை ஃபன்னியாக கொண்டு போகிறது, டக்குன்னு மாறும்போது அந்த மாற்றத்தை நம்ப வைக்கிறது உங்களால் மட்டும்தான் சார் முடியும். இந்த மாதிரியான ஒரு ஆக்டர்னால நீங்கள் இது வரைக்கும் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறது அது எல்லாத்தினால திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது விழுந்துருச்சுன்னா எதுவுமே நின்று இருக்க முடியாது. அப்படிங்கிற போது
ஃபென்டாஸ்டிக் காஸ்டிங் கீர்த்தி நீங்கள் வந்து. ஸோ இவ எல்லாமே சொல்லிட்டு போகலாம். இதுவோட நான் வந்து அடுத்தது டெக்ஸ்ட்